ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே our டாபிக் இஸ் ஃபயர்வால். ஃபயர்வால்ங்கிறது என்ன, ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஃபயர்வாலுடைய முக்கியமான ரோல் என்ன, அது ஏன் நம்ம ஃபயர்வால் ஒரு நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாக நெட்வொர்க்கில் ஃபயர்வால் அப்படிங்கிற செக்யூரிட்டி டிவைஸ் என்ன ரோலை பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அதில் வீட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வீடு இருக்குது. வீட்டில் வந்து சுற்றி நம்ம காம்பவுண்ட், வெளியே இருந்தால் வேறு யாருமே உள்ள என்ட்ராகாத அளவுக்கு என்ன பண்ணுறோம், சுற்றி காம்பவுண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். காம்பவுண்டில் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த மெயின் என்ட்ரன்ஸில் என்ன பண்ணுவோம், ஒரு வெளியில இருந்து மல்டிபிள் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் உள்ள பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜென்யூனா நல்லவராகவும் இருக்கலாம், இல்லை வேற ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸுக்காகவும் உள்ள வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாராவது உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் ஒரு ஒரு காம்பவுண்ட்ல மெயின் என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு செக்யூரிட்டியை நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாரு, வெளியிருந்து ஒரு பர்சன் உள்ள வர ட்ரை பண்றாரு அப்படிங்கும்போது அவர் யாரு, எங்கிருந்து வராரு, அவருடைய நேம் என்ன, அவருடைய ஊர் என்ன, அவருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் என்ன, மாத்திரம் இல்லை இதை செக் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சன், அவருக்கு யார் பாஸோ அவர்கிட்ட என்ன பண்ணுவாரு, செக் பண்ணுவார், கிராஸ் வெரிஃபை பண்ணுவார். இப்படி ஒரு பர்சன் இங்கிருந்து வந்திருக்கிறாரு, இப்படி பேர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்பர் அவர்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, உங்களை அலோவ் பண்ணணுமா வேணாமாங்கிறத செக் பண்ணிட்டு அவர் அலோவ் பண்ண சொன்னார்தான் உள்ள அலோவ் பண்ணுவார். மாத்திரம் இல்லை அவர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எங்கிருந்து வந்தாருங்கிற என்டையர் ட்ராக் ரெக்கார்டையும் எடுத்து என்ன பண்ணிப்பாரு, இவர் இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ இதே மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம ஃபயர்வால் பண்ணணும். ஒரு நெட்வொர்க்கில் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெளியிருந்து ஒரு பேக்கெட் உள்ள வர்றதுக்கான ஒரே வழி என்னது, இன்டர்நெட். இன்டர்நெட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்கு. நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஹேக்கிங் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஜென்யூனா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேக்கிங் பண்ணக்கூடிய பீப்புள் நம்ம ஒரு ஆஃபீஸ் நெட்வொர்க்காக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஆஃபீஸஸாக இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல உள்ள வந்து அட்டாக் வர்றதுக்கான ஒரே என்ட்ரி பாயிண்ட் எது, இன்டர்நெட். அந்த இன்டர்நெட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபயர்வால் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி டிவைஸை போட்டு அந்த ஃபயர்வாலில் இன்டர்நெட்டை நம்ம டெர்மினேட் பண்ணி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிடுவோம். அப்போ வெளியிருந்து வரக்கூடிய ட்ரை பண்ணி உள்ள வரக்கு, ஹேக் பண்ணுறதுக்கு வரக்கோ, இல்லை அன்ஆத்தரைஸ்டாக உள்ள வந்து ஏதாவது ஆக்சஸையோ நம்முடைய ஃபைலையோ நம்ம வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ட்ரை பண்ணுறவர் என்ன பண்ணுவார், இந்த இன்டர்நெட் வழியாக தான் வர ட்ரை பண்ணுவார். அப்போ இன்டர்நெட்டுக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி இருக்குது. அந்த பப்ளிக் வரக்கூடிய ஐபிக்கு வரக்கூடிய என்டையர் பேக்கெட்டையுமே இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ரூல்ல இந்த பேக்கெட்ல இருந்து வந்தா உள்ள வரதுக்கு அலோவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வேலையை தான் இந்த ஃபயர்வால் பண்ணும். ஸோ இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ள வந்து டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் தான் டிசிபி ப்ரோட்டோகால். நெட்வொர்க்ல இன்வால்வ் ஆகக்கூடிய மிக முக்கியமான ப்ரோட்டோகால் டிசிபி ப்ரோட்டோகால், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இதை டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகாலில் என்ன இருக்கும், உங்களுக்கு வெளியிருந்து ஒரு பேக்கெட் உள்ள வர ட்ரை பண்ணுதுன்னா, எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு கொரியரோ இல்லை ஒரு லெட்டரோ வருது அப்படிங்கும்போது எந்த பர்சன்ட் இருந்து வந்திருக்கு, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு, யாருக்கு வருதோ அந்த பர்சனோட நேம், மொபைல் நம்பர், பின்கோட், எந்த சிட்டி, எந்த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற என்டையர் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி இந்த டிசிபி ப்ரோட்டோகால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கில் ஒரு பேக்கெட்டை கொண்டு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். அப்போ அந்த ப்ரோட்டோகால் என்ன இருக்கும், எங்கே கொண்டு டெலிவரி கொடுக்கணுமோ டெலிவரி கொடுக்க வேண்டிய இடத்துக்கான சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அண்ட் சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட், இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், இந்த ஃபயர்வால் உள்ள வரும்போதே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இது ஜென்யூனான பாக்கெட் தானா, இல்ல அந்த பாக்கெட்டை உள்ள அலோவ் பண்றதுக்கான ரூல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணணுமா, டெர்மினேட் பண்ணணுமா, டிஸ்கார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற வேலையை பண்றதுதான் இந்த ஃபயர்வால். மட்டும் இல்ல, இதனுடைய என்டையர் இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்தது, அது ஒரு டிஸ்கார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா கூட லாக் ரிப்போர்ட்ல என்னுடைய என்டையர் ட்ராக் ரெக்கார்டையுமே எடுத்து வச்சிடும். ட்ராக் ரெக்கார்டுங்கிறது நான் சொன்னேன், இந்த
சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய என்டையர் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல சேம் அட்டாக் நமக்கு வர ட்ரை பண்ணுதுன்னா நம்ம ஈஸியா இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இல்ல உள்ள அன்ஆத்தரைஸ்டா ஒரு ஆக்சஸ் எப்படியோ உள்ள வந்துருச்சு அப்படின்னா கூட இது எங்க இருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, என்ன டைமிங்ல வந்தது, எந்த ஐபில இருந்து வந்திருக்கோ என்டையர் ட்ராக் ரெக்கார்டையும் எடுத்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு செக் பண்ணி ஒரு பாக்கெட்டை செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஃபயர்வால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா ஃபயர்வாலுமே மோஸ்ட்லி ஹார்ட்வேர் ஃபயர்வால் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் தான். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஃபோஸ், சோனிக்வால், செக் பாயிண்ட், பாலால்டோ ப்ளஸ் வந்து ஃபோர்ட்டிகேட் இந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபயர்வால்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து நமக்கு வந்து ஃபயர்வால் ஹார்ட்வேர் ஃபயர்வால் கிடைக்கும். இந்த எல்லா ஃபயர்வால்லுமே இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நெட்வொர்க்கில் வந்து நமக்கு ஃபயர்வால் கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் செக்யூர்டாக யூஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய எல்லா பாக்கெட்டுமே ஜென்யூனான பாக்கெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்முடைய ரான்சம்வேர் அட்டாக் அந்த மாதிரிப்பட்ட அட்டாக் எல்லாம் உள்ள வர ட்ரை பண்ணுது அப்படின்னாலே என்டையர் ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷனையும் பிளாக் ஆகிடும். பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னாலே எந்த ஃபைலையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு என்கிரிப்டட் மோடுக்கு மாறிடும். அதை டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா யார் அந்த அட்டாக் உள்ள கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பணத்தை கொடுத்தும் ஃபைலை எடுக்க முடியாமல் போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடுத்து திரும்ப அவங்க கேட்ட டிமாண்டுக்கான பேமெண்ட்டை கொடுத்து ஃபைலை ரிட்ரீவ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அட்டாக் நடந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷனோ இல்லைடைய நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு ஸ்பைவேர் அட்டாக்கோ இந்த மாதிரிப்பட்ட உள்ள வந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து கேதர் பண்ணி அவங்க டேட்டா பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் எதையுமே வந்து அவங்க அட்டாக் பண்ணாமலோ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாமலோ இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ஃபயர்வால் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. நார்மலாக இப்போ சில இடங்கள்ல நான் போகும்போது கேட்பாங்க உங்களுக்கு வந்து ஃபயர்வால் போட்டால் வைரஸ் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு அது தெரியாது. ஃபயர்வால் ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், நெட்வொர்க்குக்கும் அந்த ஆன்டிவைரஸுக்குமான டிஃபரன்ஷியேஷன் தெரியாததுனால கேட்பாங்க. அதனால தான் நான் அந்த மெயில் அவங்களுக்கு நான் பேசுகிறேன். ஸோ ஆன்டிவைரஸ் அப்படின்னுடைய அந்த டூலோட ரோல் வந்து டிஃப்ரெண்ட். நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டிவைஸான இந்த ஃபயர்வாலுடைய ரோல் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபயர்வாலோட வேலை என்ன அப்படின்னா அன்ஆத்தரைஸ் பர்சன் குளோபலி நிறைய பேர் இன்டர்நெட்ல இருந்து யூஸ் பண்றாங்க. அந்த நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஜென்யூனா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டா நம்மளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டுக்காக, காசுக்காக இந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி வச்சு நம்மளை த்ரெட்டன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேர் அன்ஆத்தரைஸ் ஹேக்கர்ஸும் வெளியே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பீப்புள் உள்ள வர்றதுக்கான ஒரே என்ட்ரி பாயிண்ட் இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் எதில் நம்ம ஃபயர்வாலில் கொடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் ப்ராட்பேண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா மோடத்தில் கொடுத்துருப்பீங்க. மோடம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேக்கெட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபீச்சருமே அதில் இருக்காது. ஸோ இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி இதையெல்லாம் ஃபில்டர் பண்ணணும், எந்தெந்த பாக்கெட் அலோவ் பண்ணணும் வேண்டாம் அப்படிங்கிறது அந்த ரூலை எல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சரை இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான் ஃபயர்வால். இதுக்காக டெடிகேட்டடாக மேனுஃபேக்சர் பண்ண இதுக்கான ஒரு டூல், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் நமக்கு ரெடி பண்ணி அதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபயர்வால். இந்த ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்போவுமே உங்களுக்கு நல்லது. ஸோ இதை போட்டுட்டா ஆன்டிவைரஸ் வருமா, வைரஸ் நம்ம ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணுமா, வைரஸ்னால நம்ம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. வைரஸ் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபயர்வாலை போட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணி செக்யூர் பண்ணிட்டோம், உள்ளே எப்படி வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் மூலமாக வரலாம், இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கு ஏதோ வெளியே இருந்து ஏதோ ஒரு ஃபைலை காப்பி பண்ணி வச்சுட்டீங்க, அதில் ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஃபைல் ஒன்று இருக்குது, அதன் மூலமாக உள்ள வரலாம். மூணாவது எப்படின்னா மெயில் மூலமாக வரலாம். மெயிலில் நீங்கள் நார்மலாக ஒரு பேக்கெட் உள்ள வருது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ POP3
எஸ்எம்டிபி இந்த புரோட்டோகால் வழியாக தான் உங்களுக்கு ஒரு மெயில் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஹெச்டிடிபி புரோட்டோகால் வழியாக நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் அதில் ஒரு அட்டாச்மெண்ட் உள்ள ஆல்ரெடி அன்ஆத்தரைஸ்டாக உள்ள தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபைலை லோக்கலில் டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அவுட்லுக் இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் மெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிளைண்ட் டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் POP3 எஸ்எம்டிபி அப்படிங்கிற போர்ட் வழியாக தான் உள்ள வரும். அப்போ ஒரு ஜெனியூனான POP3 எஸ்எம்டிபி போர்ட் வழியாக ஒரு பேக்கெட் உள்ள வருது அப்படின்னா நார்மலாக ஃபயர்வால் என்ன பண்ணும், ஜென்யூனான போர்ட்டாக இருக்கும்போது ஒருவேளை அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி உள்ள ஜென்யூனான பேக்கெட் வழியாக உள்ள வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் தெரியாமல் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை எக்ஸிக்யூட் ஆகாமல் இது அன்ஆத்தரைஸ்டு டூல், இதை எக்ஸிக்யூட் ஆக விடக்கூடாதுங்கிறத ஸ்கேன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் ஆன்டிவைரஸ் பண்ணோம். ஸோ உள்ள வந்த ஒரு ஃபைலு எக்ஸிக்யூட் ஆகாமல் நம்ம சிஸ்டத்தையோ நம்மளுடைய ஃபைல்ஸையோ கரெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா லோக்கலில் ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சிஸ்டம்லேயுமே நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு நெட்வொர்க்குன்னு வரும்போது ஃபயர்வாலும் இம்பார்ட்டன்ட், ஆன்டிவைரஸும் மோர் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் என்ன பண்ண முடியும், செக்யூரிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து ஃபயர்வால் போட்டால் வைரஸ் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபயர்வால் ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது இந்த வைரஸ் அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான். அதனால் ஆன்டிவைரஸோட ரோல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், ஃபயர்வால் அப்படிங்கிறது ஒரு ரோல் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெட்வொர்க்கில் வந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரோட்டோகால் டிசிபி ப்ரோட்டோகால், அதான் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டோகால் வழியாக தான் ஒரு பேக்கெட் நெட்வொர்க்கில் வந்து டெலிவரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டெலிவரி ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருக்கக்கூடிய சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், இந்த மாதிரிப்பட்ட அவ்வளோ விஷயங்களையும் மானிட்டர் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை நம்ம உள்ள ரூலில் வந்து அலோவ் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணி உள்ள அலோவ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணது, அப்படி பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு என்னது ஃபயர்வால். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபயர்வாலில் நார்மலாக சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர்வால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனி அப்படின்னு எனிங்கிறது வந்து எந்த ஐபியிலிருந்து வந்தாலும் உள்ள விட்டுரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்களை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் வெளியே ட்ரை பண்ணலாம். ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க இதுக்காக ஒரு டெடிகேட்டட் ஐபி அந்த மாதிரி வாங்கி வச்சு இந்த ஐபியிலிருந்து வந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுங்கிற ஒரு ரூலையெல்லாம் நீங்கள் போட முடியாது. ஸோ அதனால எனி ஐபிங்கிறது நம்ம கொடுத்து நேட்டிங்கை போட்டுவிடுவோம். நேட்டிங்கை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து ஹைலி மிகப்பெரிய இம்பேக்டை உங்களுக்கு நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணி வச்சிடும். அதனால SSL VPN அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக்யூர் சாக்கெட் லேயர் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், SSL VPN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VPN நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்யூர்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபயர்வாலே யூஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஹைலி செக்யூர்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செக்யூர்டாக நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அவங்கள வைக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக நேட்டிங் வழியெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் இந்த மாதிரிலாம் எனேபிள் பண்ணி நேட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும். அந்த மாதிரி பண்ணுறக்கூடிய இடங்கள்ல தான், ஏன்னா ப்ராட்பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவன் என்ன ஐபியில் டைனமிக் ஐபியாக இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், என்ன ஐபிலேருந்து வருவாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஐபியிலேருந்து வரக்கூடிய பேக்கெட் அலோவ் பண்ணுறதுக்காக எனின்னு சொல்லி கொடுத்து ஒரு ரூலை போட்டுருவோம். அது என்றைக்குமே அந்த தப்பை பண்ணாதீங்க. எனி அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால்லேருந்து வரக்கூடிய எனி போர்ட்லேருந்து இல்லை எனி சர்வீசஸ்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளே என்ன பண்ணாதீங்க, எனின்னு கொடுத்து பண்ணுறது நல்லது இல்லை. ஸோ அதனால் ஃபயர்வாலினுடைய ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, ஒரு நெட்வொர்க்கில் ஃபயர்வால் என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேசிக்கான சில ஃபயர்வால் பற்றிய விஷயங்களை நம்ம பேசணும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பற்றி ஒவ்வொன்றா நேட்டிங்னா என்ன, SSL VPNனா என்ன, VPNனா என்ன, இந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்களை வந்து நம்ம இதில் ஃபர்தராக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுவரைக்கும் ஃபயர்வால் பற்றி பேசின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்